ஈஸியாக பால்லேருந்து வெண்ணெய் நெய்யும் எப்படி எடுப்பாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ, வெல்கம் டு காயத்ரி சமையல். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் உர ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மேலாக தெரிகிற அந்த திக் லேயர் தான் பாலாடை. இதை நமக்கு பாட்டிலில் விட்டுக்கலாம். பாலாடையில் தான் வெண்ணெய் கிடைக்கும். நான் இங்கே 4 லிட்டர் பால் உர ஊற்றின பாலாடை எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து நமக்கு கொஞ்சம் பாட்டிலில் விட்டுக்கலாம். இப்போ பாதி பாட்டில் பாலாடை இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குலுக்கணும். ஃபாஸ்ட்டாக குலுக்கினா வேகம் வெண்ணெய் விழுந்துடும். நான் இந்த வீடியோ கட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். 49 செகண்ட்ஸ் டைம் எடுத்திருக்கேன் வெண்ணெய் விடுறதுக்கு. நீங்கள் பாலாடை குலுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சா வேகமாக வெண்ணெய் விழுந்துடும். இப்போ பார்த்தீங்களா வெண்ணெய் விழுந்துருச்சு. இதை நமக்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து 1 லிட்டர் பாலில் கிடச்ச பாலாடையில் எடுத்த வெண்ணெய். இது வந்து எடுத்து வச்ச பாலாடையில் லாஸ்ட்டு குலுக்கினது. இப்போ 4.5 லிட்டர் பால் உர ஊற்றினதில் கிடச்ச வெண்ணெய் இவ்வளோ இருக்குது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருந்தால் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கிடைக்கிற மோர் நமக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மோர். இப்போ வெண்ணெய் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நெய் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கடாய் சூடானதும் வெண்ணெய் போட்டுட்டோம். இது நல்ல பபிள்ஸ் வரணும். சவுண்டு இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் தான் நெய் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த டைமில் நெய் ஆயிடுச்சு. இப்போ இதை நமக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற கசடை வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் போட்டு சாப்பிட்டாச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை தூக்கி எறிய வேண்டாம். இது ஃபில்ட்ரு பண்ணின உடனே பார்க்குற நெய் நெக்ஸ்ட் டே பார்த்தாச்சுன்னா அதோட ஒரிஜினாலிட்டி தெரியும். இப்போ பார்த்தீங்களா மணல் மணலாக இருக்கு. இது தாங்க வீட்டில் பண்ணுற நெய்க்குள்ள மகிமை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.